அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டிலே படுத்து கொண்டிருந்தார்கள். படுத்து கொண்டிருக்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். வீட்டுக்குள்ளே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடை அப்பத்தான் முதலில் பார்க்கிறார்கள். சட்டுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே யாராலும் உள்ளே செல்ல முடியாது. ஒரு பிரச்சனையை முன்னிட்டு அந்த பிரச்சனையை பேசுவதற்காக தூதரிடம் அனுமதி வாங்கி அப்புறம்தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வீட்டை உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல பார்க்குறாங்க. வீட்டை பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. தலைக்கு மேல் ஒரு தண்ணீர் பை தொங்கிட்டு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து கொண்டிருக்கும் கட்டிலோடைய கயிறோட தழும்பு அவர் முதுகை அமுத்தி கொண்டு இருக்கிறது. அதோட அச்சு அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகில் பதிஞ்சிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்த்தி கொண்டிருந்த போர்வை அவருக்கு மேலே இருக்கிறது. வீட்டில் வேற எந்த பொருளும் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, பார்த்த உடனே என் கண்கள் எல்லாம் கலங்கி விட்டது. என்னால் அழுக தாங்க முடியாமல் நான் அழுது என்னோட அழுகிற குரல் சத்தம் வெளியே வந்துருச்சு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழித்து விட்டார்கள். முழித்து விட்டு கேட்டார்கள், ஏன் அழுகிறீர்கள் என்று. அதற்கு அவர் பதில் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதை பார்த்து விட்டு என்னால் எப்படி அழாமல் இருக்க முடியும்னு. யா ரசூலுல்லாஹ், அந்த முதுகில் அந்த கட்டலோடைய கயிறு பதியாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு போர்வை கூட இல்லையா யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ், நான் பார்க்குற பொருள் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்குதா, வேறு பொருளே உங்களுக்கு இல்லையா யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான பதில் சொன்னாங்க. கைசருக்கும் கிஸ்ராவுக்கும் இந்த உலகம்தான் சொர்க்கம், உங்களுக்கும் எனக்கும் மறுமையில் தான் சொர்க்கம். மூமினுக்கு உலகம் என்பதே ஒரு சிறைச்சாலை என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான், நீங்கள் இறைவனை குறித்து நிராசை அடையாமல் இருப்பீர்கள், ஆனால் இந்த முஸ்ரிக்கள் ஏறுகிற ஏரிப்படியை கூட நான் தங்கமாக கொடுத்துருப்பேன். அவர்களுக்கு இந்த துனியாவில் நான் வாரி வாரி வழங்குவேன். அவங்களுக்கு மறுமையில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பேன். உங்களுக்கு மறுமையில் தான் சொர்க்கம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.